ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 16 அண்ட் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் என இந்தியாவுக்கு அதிக அளவிலான உரங்களை விநியோகிக்கும் நாடாக திகழ்வது எந்த நாடு? ஜோர்டான் நாடு தான் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களை இந்தியாவுக்கு அதிக அளவில் விநியோகிக்கிறாங்க. ஜோர்டான் இந்தியாவினுடைய 75 ஆண்டு கால ராஜ்ய உறவுகள் நிறைவடைந்ததையொட்டி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜோர்டான் நாட்டுக்கு பயணம் செய்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்கேல் பார்த்தோம்னா 0 to 500 வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் 0 to 50 வரைக்கும் இருந்தால் சுத்தமான காற்று, அபவ் 401க்கு மேலே இருந்தால் மிக மோசமான காற்று அப்படின்ட்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. இப்போ டெல்லியில் பார்த்தோம்னா 498 என்ற AQI அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா 498 என்ற மிக மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. இதில் 0 to 50 இருந்தால் மட்டும்தான் சுத்தமான காற்று. அடுத்து எந்த மாநிலத்தில் மறைந்த பாடகர் SPBயின் முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தான் மறைந்த பாடகர் SPBயின் முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை எவ்வாறு பெயர் மாற்றம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஆல்ரெடி பார்த்தோம் பூஜ்ய பாபு திட்டம் அப்படின்ட்டு பெயர் மாற்ற போறாங்கன்ட்டு. இன்னைக்கு மசோதா எப்படி சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றமும் பண்ணிட்டாங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி பார் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் அப்படின்ற பேரில் தான் மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. அதாவது வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாள் இருக்கும். இதில் 125 நாளாக உயர்த்தியிருக்காங்க. இப்போ இதுக்கான நிதி ஒதுக்கீடு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவை உள்ள மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 60:40 அப்படின்ற ரேஷியோவில் தான் இது பண்ணுவாங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க, 40% மாநில அரசு நிதி போட்டு தான் அவங்களுக்கு சம்பளம் தருவாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதிகளில் உள்ள மாநிலங்களில் 90:10 அப்படின்ற விகிதத்தில் தான் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அதாவது 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் வழங்குவாங்க. இப்போ இந்த பேர் மாற்றம் செஞ்சதுக்கு எதிர்கட்சிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மசோதாவை நிலைக்குழுக்களுக்கு அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்க நிலைக்குழுக்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்க நிலைக்குழுக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா அவற்றின் பணியின் தன்மைக்கேற்ப 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று நிதிக்குழு, இன்னொன்று துறைசார் நிலைக்குழுக்கள், மூணாவது விசாரணை குழுக்கள், நான்காவது கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள், ஐந்தாவது அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழுக்கள், ஆறாவது சேவை குழு. இந்த பணியின் தன்மைக்கேற்ப தான் இந்த மசோதா விசாரணை குழுக்களுக்கு அனுப்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம், மக்களின் சராசரி வருமானம் அதிகம் உள்ள நகரம், மிக உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானினுடைய தலைநகர் டோக்கியோ தான் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக திகழ்கிறது. மக்களின் சராசரி வருமானமும் அதிகமாக இருக்கு, மிக உயர்ந்த வாழ்க்கை தரமும் அதிகமாக இருக்க நகரம் எதுன்னு பார்த்தோம்னா டோக்கியோ நகரம். அடுத்து WTAவின் இந்த ஆண்டி சிறந்த வீராங்கனை விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெலாரஸினுடைய டென்னிஸ் வீராங்கனையான அரினா சஃபலென்கா அப்படின்றவங்க தான் WTAவினுடைய இந்த ஆண்டினுடைய சிறந்த வீராங்கனை அப்படின்ற விருதை வென்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 2வது முறையாக வென்றிருக்காங்க. அடுத்து IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? கேமரூன் கிரீன் அப்படின்ற ஆஸ்திரேலிய அணியினுடைய ஆல்ரவுண்டர் தான் பார்த்தோம்னா IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர், அதாவது வெளிநாட்டு வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காரு. எத்தனை கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 25.20 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட 3வது வீரர் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பந்த் அப்படின்றவங்க 27 கோடி பெற்று முதல் இடத்துலையும், ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 கோடி பெற்று ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இப்போ தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவரில் கேமரூன் கிரீன் அப்படின்றவர் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்க் அப்படின்றவர் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருந்தாரு. அவர் 24.75 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார். தற்போது அந்த சாதனையை வீழ்த்தி கேமரூன் கிரீன் என்பவர் பார்த்தோம்னா 25.20 கோடிக்கு IPL வரலாற்றில் ஏலம் எடுத்திருக்காங்க.
அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை நீக்க கோரி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் எத்தனை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்டு மனு வழங்கினர்? 120 எம்பிக்கள் வந்து மனு வழங்கியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நீதிபதியை வந்து நம்ம பதவி நீக்கம் பண்ண போகிறோம், உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா லோக்சபாவில் வந்து நம்ம தீர்மானம் கொண்டு வந்தால் அதில் வந்து 100 உறுப்பினர்களுக்கு குறையாமல் வந்து தீர்மான வடிவத்தில் வந்து கொண்டுட்டு வரணும். அதுவே ராஜ்யசபாவில் கொண்டு வரப்பட்டால் அதன் உறுப்பினர்களுக்கு 50 உறுப்பினர்களுக்கு குறையாமல் நம்ம கொண்டு வரணும். இது வந்து கொண்டு வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவையில் தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால் எத்தனை எம்பிக்கள் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க? 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது, ஒரு நீதிபதியை நம்ம லோக்சபாவில் வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னா 100 உறுப்பினர்களுக்கு குறையாமல் கொண்டு வரணும். ராஜ்யசபாவாக இருந்தால் 50 உறுப்பினர்களுக்கு குறையாமல் கொண்டு வரணும். அடுத்து பழனிமலை கோயிலுக்கு எளிதில் செல்ல எந்த ரயில் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது? ஃபியூனிகுலார் விஞ்ச் அப்படின்ற திட்டத்துக்கு தான் வந்து தமிழக அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. அடுத்து காப்பீட்டுத் துறையில் 74% உள்ள அந்நிய நேரடி முதலீட்டை எத்தனை சதவீதமாக அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? 100% அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. சப்கா பீமா சப்கி ரஷ்கா அப்படின்ற காப்பீட்டு சட்டங்கள் திருத்தம் 2025 மசோதா வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆல்ரெடி காப்பீட்டுத் துறையில் 74% தான் வந்து அந்நிய நேரடி முதலீடு இருக்கு. அதை இப்போ வந்து எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க? 100% உயர்த்தி மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றம் செஞ்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.